sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பொதுக்காலம் 2வது ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு புதிய செய்தியை கொடுக்கிறார். புதுமை படைக்கின்ற புதிய மனிதன் இயேசு. புதுமை படைக்கின்ற புதிய மனிதன் இயேசு. வித்தியாசமான ஒரு தலைப்பு. ஆனால் அதை குறித்து கானாவூர் திருமணத்தில் ஆண்டவர் செய்கின்ற அரிய செயலை நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி பிரிவு 2. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசு அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போக இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முகந்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முகந்து வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல் குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கானாவூர் திருமணம் என்று சொன்னாலே மிக மகிழ்ச்சியான ஒரு சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலை மிக மகிழ்ச்சி. திருமணம் என்றால் சுற்றம், நட்பு, விருந்தினர்கள் எல்லோரும் கூடி வருவார்கள். அதிலே மணமகன் மணமகள் அவர்களுக்காக காத்திருத்தல், தயாரித்தல், ஆடைகள் எல்லாம் தயாரித்தல், உணவு தயாரித்தல் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். உணவு தயாரித்தல் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னதாக உற்றாரும் உறவினர்கள் நண்பர்களும் சுற்றமும் வந்து உணவுகளை எல்லாம் தயாரிப்பார்கள். அது பரிமாறக்கூடிய இடங்களை தயாரிப்பார்கள், பந்தலை தயாரிப்பார்கள் என்று பல்வேறு பணிகளில் ஈடுபடுவார்கள். எனவே கானாவூர் திருமணத்தில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வளோ குதூகலமாக இருந்திருக்கும். எனவே மணவீட்டாரும் மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் தயார் செய்கிறார். ஆனால் அழைத்தவர்களுக்கு அதிகமாக வந்திருப்பார்கள் போல இருக்கிறது. எனவே ரசம் தீர்ந்து விட்டது. ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் மகிழ்ச்சி தீர்ந்து விட்டது என்று அர்த்தம். ஆம், நம்முடைய கல்யாண வீடுகளிலே தண்ணீர் இல்லை என்று சொன்னால் எவ்வளோ கேவலமாக பேசுவார்கள். அதுபோன்று தான் ரசம் தீர்ந்து விட்டால் அந்த யூதர்களுடைய சமூகத்தில் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளோ குறை சொல்லி இருப்பார்கள். இப்பொழுதே குறை சொல்வதற்கென்று ஒரு சிலர் வருவார்கள். எனவே எல்லோரும் குதூகலமாக இருந்த மண வீட்டாருடைய வீடு
கதிகலங்கி போய்விடுகிறது, வருத்தத்திற்குள் சென்று விடுகிறது, மகிழ்ச்சி போய்விடுகிறது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தாய் உற்று கவனிக்கின்றாள், ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று உணர்கின்றார். எனவே மகனே ஏதாவது செய் என்று சொல்லுகின்ற விதத்தில் செய்கை கொடுக்கிறார், சமிஞ்ஞை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் என்ன செய்ய முடியும், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, என்னுடைய பணியை நான் இன்னும் தொடங்கவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை கன்னிமரியாள் அந்த நேரத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற விதத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அவர்களும் தண்ணீரை நிரப்புகிறார். கற்சாடிகள், பத்மநாபம் கோட்டையில் போயாச்சுன்னா பெரிய கற்சாடிகள் இருப்பதை பார்க்கிறோம். ஒயின் வைத்திருக்கலாம், அல்லது ஊறுகாய் போட்டு வைத்திருந்திருக்கலாம், கஞ்சியை ஊற்றி வைத்திருந்திருக்கலாம். நம்முடைய பழைய வீடுகளிலெல்லாம் கற்சாடிகளை பயன்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். இந்த பத்மநாபம் கோட்டையிலும் கஞ்சி ஊற்றுவதற்கான கல் தொட்டிகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கல் தொட்டி, ஆயிரம் ஆள்களுக்காக கஞ்சியை தயாரிப்பார்கள், எல்லோரும் அமர்ந்து கஞ்சி குடிப்பார்கள். ஆக அதுபோன்று அந்த ஒரு திருமண வீட்டில் கற்சாடிகள் இருந்திருக்கின்றன. காரணம், எல்லாரும் ரசம் தயாரிப்பார்கள். மேலை நாடுகளிலே இப்பொழுதெல்லாம் திராட்சை பழ ரசத்தை எல்லா வீடுகளிலும் தயாரிக்கிறார்கள். சொந்தமாக பயன்படுத்துவதற்கும் நண்பர்களுக்கு கொடுப்பதற்குமாக தயாரிக்கிறார்கள். ஆக தண்ணீர் நிரப்பப்படுகிறது, இயேசுனுடைய அருள்கரம் அவர்களுக்கு கிடைக்கிறது, தண்ணீர் ரசமாக மாறுகிறது. புதிய ரசம், அருமையான ரசம். ரசம் பழகுதான் நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த புதிய ரசம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. பந்தி மேற்பார்வையாளன் கண்டுகொள்ளேன். அன்புக்குரியவர்களை அருமையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கற்சாடிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மனங்கள், நம்முடைய எண்ணங்கள், இவைகளில் ஆண்டவருடைய அருள் நிரப்பப்பட வேண்டும். எனவேதான் புதிய ஆண்டிலே ஒரு புதுமையை செய்கின்ற வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம். கடந்த வாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருமுழுக்கின் பெருவிழாவை கொண்டாடினோம். எனவே திருமுழுக்கு பெற்றவுடனே தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். முதலிலே மகிழ்ச்சியாக ஊட்டுகின்ற ஒரு பணி, மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு பணி, குறையை தீர்க்கின்ற ஒரு பணியாக இருக்கிறது. ஏழைகளுக்கு நற்செய்தி என்று சொன்னாரே முதல் வரியில், முதல்வர்களெல்லாம் பொறுப்பெடுக்கின்ற பொழுது முதல் வரியில் இந்த சட்டத்தை கொண்டுருவேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இயேசுனுடைய முதல் வரி சட்டம் என்னவென்று சொன்னால், ஏழைகளுக்கு மகிழ்ச்சி கொடுப்பது, ரசம் இல்லாத இடத்திலே ரசம் கொடுப்பது, உணவு இல்லாத இடத்திலே உணவு கொடுப்பது, உடல் நலமற்றவர்களுக்கு உடல் நலம் கொடுப்பது, மன்னிப்பில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பது. இவைகள் தான் இயேசுனுடைய நற்செய்தியாக இருந்திருக்கிறது. எனவே கானாவூர் திருமணத்தில் நடந்த ஒரு அடையாளம் அருள் அடையாளம் அன்றாடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருந்திருக்கிறார். உலகத்தை பார்க்கின்ற பொழுது புதியவற்றை படைத்து கொண்டே இருக்கின்றோம். நிக்கோலா டெஸ்லா இந்த ஒளியை மிக அருமையாக படைத்தவர். ஒளியினுடைய தன்மைகளை ஆய்வு செய்து இன்று நாம் பயன்படுத்துகின்ற தன்மைக்கு உயர்த்தியவர் என்று நாம் சொல்லலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனையோ முறை முயற்சி எடுத்து ஆயிரம் முறை தோற்று போய்விட்டு மீண்டும் அதை வெற்றியாக கண்டுபிடித்திருக்கின்றார். ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்பும் படித்தான். புதியன படைக்கின்ற, வாழ்வுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற, வாழ்வை எளிதாக்குகின்ற, வாழ்வை வளமாக்குகின்ற பணியாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே கானாவூர் திருமணம் என்று சொல்லக்கூடியது அந்த மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற செய்தியாக இருந்திருக்கிறார். குறிப்பாக ஏழைகளுக்கு மகிழ்ச்சி, எளியவர்களுக்கு மகிழ்ச்சி. பொதுவாக ஏழை எளியவர்களுடைய கல்யாண வீட்டில் தானே உணவு பற்றாமல் போகும், ரசம் பற்றாமல் போகும், பாயாசம் பற்றாமல் போகும். இதெல்லாம் பணக்காரருடைய வீட்டில் நடக்காது. எனவே ஏழைகளுடைய இல்லத்தில் இயேசு செல்லுகின்றார், அவருடைய குறையை தீர்க்கின்றார். எனவே புதுமை படைக்கின்ற புதிய மகன் இயேசு. புத்தம்புது பூமி வேண்டும், நித்தம் வருவானம் வேண்டும், தங்கமழை பொழிய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புதிய பூமியை படைக்கின்ற பணியிலே மனிதன் ஈடுபடுகின்றான். அது ஏழைகளுக்கு நற்செய்தியாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, புதிய பானையிலே புதிய அரிசியை புட்டு அருமையாக பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்ற காலகட்டமாக இருக்கிறது. எனவே புத்தம்புது பானையில் புத்தரிசியை போட்டு பொங்கி எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இந்த பொங்கல் வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லி பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த கானாவூர் திருமணத்தின் வழியாக அங்கே ஒரு புதிய புதுமையை செய்து
வளமையை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன். நீங்கள் உங்கள் இதயங்கள் தண்ணீரை மட்டும் நிரப்புங்கள், தூய ஆவியை மட்டும் நிரப்புங்கள், நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் என்று சொல்வார். தண்ணீர் என்பது தூய ஆவியினுடைய அடையாளமாக இருக்கிறது. தண்ணீர் என்பது உயிராக இருக்கிறது. தண்ணீர் என்பது நம்பிக்கைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நம்பிக்கையை பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அருமையாக புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். வாய்ப்பு இருக்கின்றவர்கள் வாசித்து பாருங்கள். ஹோப் என்று சொல்லக்கூடியது நம்பிக்கையினால்தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய மரியாவிஷன் நேயர்களே, இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். புலர்ந்திருக்கின்ற புத்தாண்டு கானாவூர் திருமணத்தில் இருந்த மக்களுக்கு புதிய ரசத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்தது போன்று உங்கள் உள்ளங்களில் ஆண்டவர் புதிய ரசத்தால் நிரப்பி மகிழ்ச்சியால் நிரப்பி வழிநடத்துவாராக. ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். கானாவூர் திருமணத்திலே சென்று உடைய பிரசன்னத்தை கொடுத்து அந்த மக்களுக்கு புதிய ரசத்தை கொடுத்தது போன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய நம்பிக்கைகளை கொடுத்தருள்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நம்பிக்கையோடு ஜபிக்கும், நம்பிக்கையோடு செயல்படும், புதியன கண்டுபிடிக்கவும், அவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், இந்த சமூகத்தை மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தந்தரள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் புதுமை நாயகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.